ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிஷ். இது வந்து பன்னீர் லபாப்தார்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ரெசிபி, நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ். இந்தியன் பிரெட்ஸ்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டி அது கூட ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த கீ ரைஸ், ஜீரா ரைஸ், பிளெயின் புலாவ் அந்த மாதிரி ஐட்டத்தை கூடயும் சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. வாங்க ஒரு பன்னீர் லபாப்தார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு பாட் வச்சுருக்கேன். அந்த பாட்டில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் கடலெண்ணெய். கடலெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 9 பல் பூண்டு சேர்க்குறேன். அது கூடவே ஒரு சிறு துண்டு இஞ்சி. இந்த பன்னீர் லபாப்தாரை பொறுத்த மட்டுக்கும் ஒரு சில ஐட்டம்ஸை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் அதை அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பன்னீரை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த கன்காக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த பன்னீர் லபாப்தார். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு சிறு துண்டு பட்டை, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்லூஷன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போ நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு பெரிய தக்காளி, நல்ல ஒரு பெரிய தக்காளியை ஃபைனாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி எல்லா ஐட்டமும் நல்லா டிரான்ஸ்லூஷனாக குக் ஆகி வரணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் காரப்பொடி, வேடிகை சில்லி வந்து ஒரு 2 நம்பர் கிள்ளி சேர்க்குறேன். நம்ம கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லியோட தண்டு பகுதி, அந்த கொத்தமல்லியோட தண்டு பகுதி ஒரு பிடிச்ச பொடி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா இந்த எண்ணெயில் வந்து எல்லாத்தையும் ஒரு அடி பரட்டிட்டு நான் வந்து ஒரு 20 பல் முந்திரி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பம்கின் விதையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. கலக்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு, நான் உப்பு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போடுவேன். இப்போ இதில் உப்பு சேர்ப்பேன், இன்னொரு கிரேவி பண்ணுவோம் அதில் ஒரு உப்பு சேர்ப்பேன், பன்னீரில் கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு இந்த தக்காளி தோல் உறிஞ்சி வரணும். அதே நேரத்தில் இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். மூடி போட்டு குக் பண்ணு. இந்த பக்கம் குக் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பர்னரில் நான் வந்து ஒரு பேன் வைக்கிறேன். பேன் வச்சுட்டு அந்த பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது அந்த எண்ணெய் வந்து அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 சேர்த்துக்கிறேன். இப்போது நான் பன்னீரை வந்து க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் பன்னீர் இருக்கும் என்கிட்ட. அந்த 250 கிராம்ஸ் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த கட் பண்ண பன்னீரை வந்து இந்த மிளகாய் மஞ்சத்தூளில் வந்து நல்லா டாஸ் பண்ணி அதே நேரத்தில் அவுட்டர் ரேயில் நல்லா கிறிஸ்பாகிற மாதிரி. எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கிரேவியில் பன்னீர் போடும்போது பன்னீரை வந்து ஷேப் லூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே இருக்கணும். அதுக்காக அவுட்டரில் நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரதுக்காக இந்த கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அவுட்டர்லேயே நல்லா கிறிஸ்ப் ஆகிட்டும். ஆல்மோஸ்ட் நம்மளோட பன்னீர் டன். ஒரு 2 to 3 மினிட்ஸ். இப்போ நம்ம கிரேவி பார்க்கலாம். கிரேவி நல்லா குக் ஆகிடுத்து. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. அதே மாதிரி அந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு வெண்ணெய் மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இப்போ வந்து நான் ஒரு மறுபடியும் அதே நம்ம எந்த வெங்காயம் தக்காளி வரைக்கணுமோ அதுலேயே இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 சின்ன டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயும்
நெய்யும் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துறேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அந்த வெங்காயத்தையும் சேர்த்துறேன். நான் பண்ணுற இந்த டிஷ்ஷு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 சர்வுக்கு ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெங்காயம் தக்காளியில் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நம்ம ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுப்போம், ஸோ தட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கருகாமல் இருக்கும். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. இப்போ நான் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1.5 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், இதை சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போது நல்ல ஒரு பெரிய தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்துட்றேன். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உப்பு போடுறேன். அந்த நம்ம கிரேவிக்கு பண்ணும்போது உப்பு போட்டிருக்கேன், இப்போ இதுலேயும் வந்து நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு வந்து பாதி பாதியாக போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூனாக போட்டு வாங்க. ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சது இருக்குல்ல, நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு வெண்ணெய் மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் ஒரு பெருசாக ஒரு குடமிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அந்த சாப் பண்ண குடமிளகாயை நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியில் சேர்த்துட்றேன். இப்போ நம்ம அரைச்சது பார்த்திங்கன்னா நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த வெண்ணெய் மாதிரி அரைச்சது நம்மளோட தயாராக இருக்குது. அந்த கொஞ்சமாக அந்த குடமிளகா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துருவோம் அதில். இப்போ நம்மளோட பேஸ்ட்டை சேர்த்துருவோம் இதில். சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு அலம்பி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியை பொறுத்த மட்டுக்கும் ஒரு செமி சாலிடாக இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்காது. மிக்சி அலம்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துடலாம் எல்லாத்தையும். நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டேன், 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் இருக்குல்ல, ஷாலோ ஃப்ரை, அந்த பன்னீர் இதில் சேர்த்துருவோம். இப்போது என்கிட்டக்க நான் 100 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன். அந்த பன்னீரை நல்ல ஒரு கிரேட்டரில் போட்டு இந்த கிரேவி மேலே துருவிடுங்க. அப்படியே ஒரு 100 கிராம் பன்னீர். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அந்த கிரேவியோட ரிச்னஸ் வந்து இன்னும் கூடும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது இந்த பன்னீர் வந்து சாஃப்டாக க்ரன்ச்சியாக வாயில் மாட்டோம், அது வந்து நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இந்த கிரேவியோடு சேர்ந்து இருக்கும், பைண்ட் ஆகிருக்கும். 2 சேர்ந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த முந்திரி பருப்பு, இந்த பம்ப்கின் சீட்ஸ் எல்லாமே திக்கனிங் கொடுக்கறது தான். ஆனால் இந்த கிரேவியை பொறுத்த மட்டும் ரொம்ப லூஸாக இருக்காது, நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் இந்த பன்னீர் ஒரு 100 கிராம் பன்னீர் வந்து துருவிருக்கேன். துருவினதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ்ஷு ரெடி. நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். நம்மளோட பன்னீர் கிரேவி தயார். நம்மளோட பன்னீர் லபாப்தார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு கிரேவி அட்டகாசமாக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.